இன்னைக்கு வீடியோல நம்ம லட்டு குட்டியோட ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷன் பார்க்க போறோம். இந்த வருஷம் நம்ம லட்டு குட்டி பேர் டான்ஸ்ல சேர்ந்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லயே டீச்சர்ஸ்லாம் டான்ஸ் பிராக்டிஸ் கொடுத்துட்டாங்க. ஆனுவல் டே அன்னைக்கு எப்பவும் போல குழந்தைங்களுக்கு அழகா ஹேர் வாஷ் பண்ணி ஃப்ரீ ஹேர் விட்டு ஆஃப்டர்நூன் 1 o'clock ஸ்கூல்ல கொண்டு வந்து விட சொல்லிட்டாங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா ஆனுவல் டேக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நம்ம லட்டு குட்டிக்கு லைட்டா ஃபீவர் இருந்தது. லட்டு குட்டி உன்னால டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா நான் டான்ஸ் ஆடியே ஆகணும்னு சொல்லி குழந்தைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசின்லாம் வாங்கிட்டு லைட்டா ஃபீவர் குறைஞ்சன்னு ஸ்கூல்ல கொண்டு வந்து லட்டு குட்டியை நம்ம விட்டுட்டோம். நம்ம லட்டு குட்டியை டேக் கேர் பண்ணிக்கிட்ட கிளாஸ் டீச்சர் அனு மேம்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். கோஆர்டினேட்டர் உமா மகேஸ்வரி மேம்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம லட்டு குட்டியை ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம ரெடி ஆகிறதுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் அழகா ரெடி ஆயிட்டு 5 o'clock நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஆனுவல் டேக்கு பட்டிமன்ற பேச்சாளர் திரு ஞானசம்பந்தன் ஐயா சீஃப் கெஸ்டா வராங்க. என்னம்மா யூடியூப் செலிப்ரேட்டின்னு போட்டு உங்களுக்கு எங்கேயுமே பேனர் வைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம குரு குட்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். நானும் பாசிட்டிவா யோசிடா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் யூடியூப் செலிப்ரேட்டியா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பப்பா எனக்கு கல்கண்டு ரோஸ்லாம் கொடுத்து என்னை எப்படி வந்து வரவேற்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே என்ட்ரன்ஸில் வர எல்லாருக்குமே ரோஸு கல்கண்டு எல்லாம் கொடுத்து தான் வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான். முதல் நாளே என்ட்ரி டோக்கனும் ஸ்நாக்ஸ் டோக்கனும் குட்டீஸ்கள்கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. அடுத்தது என்ன ஸ்நாக்ஸ் செக்ஷன் தான். அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷல். வர பேரண்ட்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே டீ சாப்பிட்டுட்டு வந்து நம்ம ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்கூல்லேருந்து 3 tokens நமக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. நானும் லட்டு குட்டிகிட்ட என்னடா 3 tokens தான் வாங்கிட்டு வந்திருக்க, தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி உன் டான்ஸ் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைம்மா 3 தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கொடுத்த 3 tokensல ஒன்று எனக்கு குருஷரனுக்கு, இன்னொன்று எங்கள் மாமியாருக்குன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டோம். பிளைன் கேக்கும் சுட சுட டீயும் கொடுத்தாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சீஃப் கெஸ்ட் திரு ஞானசம்பந்தன் ஐயாவை வரவேற்கிறதுக்காக இங்கே குட்டீஸ்ங்கெல்லாம் அழகாக நின்றுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்களோட ட்ரெஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அழகழகான கலர்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா க்யூட்டான ட்ரெஸ்ஸை பார்த்து வாங்கியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கான சைஸ் கரெக்டாக ஃபிட் ஆச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக ஏஞ்சல்ஸ் மாதிரி இருந்தாங்க குட்டீஸுங்கெல்லாம். நம்ம வீடியோ எடுக்கும்போது அழகாக ஆடிக்கிட்டே ஹாய் சொன்னாங்க, ஸ்மைல் பண்ணாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கோலம் ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய மழை வர்ற எஃபெக்டை ஏற்படுத்துச்சு. பட் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மழை விட்டுருச்சு. டான்ஸ் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் போல் நம்ம கல்ச்சுரல் டான்ஸ் பரதநாட்டியம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக ஆடினாங்க குழந்தைங்களாம். என்ன வெரி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அண்ட் அந்த லைட்டிங்ஸ் தான். ஆமாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. நல்ல ஸ்பேஸோட அமேசிங்காக இருந்தது. அடுத்ததா செல்லம்மாளின் செல்ல குழந்தைகள் குட்டியா அழகா வெல்கம் டான்ஸ் ஆனாங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்தது. இதுதாங்க நம்ம எதிர்பார்த்துருந்த லட்டு குட்டியோட டான்ஸ். பட் லட்டு குட்டி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் மியூசிக்கே முடிஞ்சிருச்சு. இந்த போன்ஸ் மியூசிக் மிக்ஸ்டு மியூசிக்கு டான்ஸ் பண்ணாங்க. இதில் லட்டு குட்டி எங்கே ஆடுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லா குட்டீஸ்க்குமே தனித்தனியாக சான்சஸ் கொடுக்க முடியாது தான். இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா ஜஸ்ட் பேக்கில் இருந்த குட்டீஸ்ங்கெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்திருந்தா ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். லைட்டாக ஃபீவரோட குட்டியாக தூக்கத்தோட நம்ம லட்டு குட்டி க்யூட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம லட்டு குட்டியோட ட்ரெஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.